கரங்களை வீழ்த்தி ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கும் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக சொல்றது எல்லாமே எங்க அப்பா எங்க அம்மா, எங்க அப்பா எங்க அம்மா, எங்க அம்மா அப்பா. பிள்ளையுடைய வாயிலிருந்து வருவது எல்லாமே என் அம்மா என்னை வளர்த்தன அம்மா அம்மா அம்மா. தீமோத்தேயுவுக்கு கூட அம்மாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. பவுல் சொல்வார், நீ லோபிசால், உன் பாட்டியாகிய லோபிசால், ஐனிக்கேயாளாகிய உன் தாயினுடைய விசுவாசம் உங்ககிட்ட இருக்கு நான் பார்த்தேங்கிறார். அப்ப லோபிசால் ஒரு ஆவிக்குரிய பாட்டி, ஐனிக்கேயால் தாய், ஆவிக்குரிய அம்மா. இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு நாள். பெற்றெடுத்த ஒரு தாயை நினைக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம அம்மாவை நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த மதர்ஸ் டேலியாவது இந்த அம்மாவை நினைச்சுக்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மே 10 இந்த மதர்ஸ் டே 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள அண்ணா ஜார்விஸ் என்பவரால் இந்த தினம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதை பின்னணியது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னையர் தினத்தினுடைய நிறுவனர் அண்ணா ஜார்விஸ் ஆவார். 1905 வருஷத்துல தனது தாயார் ஆன் ரீவ்ஸ் ஜார்விஸ் இறந்த பிறகு அவரை நினைவு கூறும் வகையிலும் உலகமெங்கிலும் உள்ள தாயாரை கௌரவிக்கும் வகையிலும் ஒரு சிறப்பு தினத்தை உருவாக்க அவர் விரும்பினார். தாயின் கனவு. அண்ணா ஜார்விஸின் தாய் அமெரிக்க உள்நாட்டு போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்தவர். மேலும் அன்னையர் தின வேலை கிளப்புகளை, மதர்ஸ் டே ஒர்க்ஸ் கிளப்ஸ் உருவாக்கி சமூக பணிகளை செய்தவர். எப்போதாவது யாராவது அன்னையர் தினத்தை உருவாக்குவார்கள் என்று அவர் தன் தாயார் ஆசைப்பட்டதை அண்ணா நிறைவேற்ற நினைத்தார். இரண்டாவது, முதல் அதிகாரப்பூர்வ விழா 1908ஆம் ஆண்டு அண்ணா ஜார்விஸ் தன் தாய் மறைந்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளான மே 10 1908 மேற்கு வர்ஜீனியாவில் உள்ள கிராஃப்டனில் உள்ள ஆண்ட்ரூஸ் மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் முதல் அதிகாரப்பூர்வ அன்னையர் தின விழாவை நடத்தினார்கள். அல்லேலூயா. அம்மாக்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். உண்மையா சொல்ல போனா இந்த அன்னையர் தினத்தை ஆரம்பிச்சதும் கிறிஸ்தவங்க தான். ஃபாதர்ஸ் டே ஆரம்பிச்சதும் கிறிஸ்தவன் தான். உங்ககிட்ட தான் பேசுறேன்னா இன்னைக்கு திரும்பியும் சொல்றேன், இந்த டேஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வேலண்டைன்ஸ் டே ஆரம்பிச்சதும் கிறிஸ்தவன் தான். டேஸ் முக்கியம் அல்ல, நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு நாள். காதல் தினத்தை நினைவு கூர்ந்து பூவை கொடுப்பான், ஆனா தன் தாய்க்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஒருவேளை பிள்ளைகள் அம்மாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹார்ட்டவோ ஒரு முத்தத்தையோ கொடுக்காம அவங்களுக்கு இனி என்ன பிடிக்குமோ அதை நீங்க சமையல் செஞ்சு கொடுங்க. பசங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுங்க. ஒருவேளை அம்மா சொல் பேச்சு ஒரு வருஷம் கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் கேட்கறதுக்கு ஒபே பண்ணுவேன்னு சொல்லி டெடிகேட் பண்ணுங்க. சாங் டெடிகேட் பண்றாங்க. உங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் முக்கியம் அல்ல, சாங் முக்கியம் அல்ல. உங்க அம்மாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது தான் விரும்புவார்கள் எந்த தாயும். இரண்டாவது, அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க. மூன்றாவது, விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எந்த தாயும். மூணுமே நம்ம பண்றதில்ல. ஃபர்ஸ்ட் என்னது? பிள்ளைங்களாம் சொல்லுங்க. பெருசு உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். உங்க அம்மாவை எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அம்மா நீ இல்லாம போயிட்டியே. இருக்கும்போது அம்மாவை நம்ம கவனிக்க மாட்டோம். செத்து போனதுக்கு அப்புறம் அம்மாவை நினைச்சு என்ன பிரயோஜனம்? அதனால இருக்கும்போது அம்மாவை நினைக்கிற நல்ல பிள்ளைகளா மாறணும். கைகளை விரித்து விடாமன்னு சொல்லுங்க.
அப்போ எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு 3 பாயிண்ட் மறந்துடாதீங்க, இன்னைக்கு எழுதி வச்சுங்க. அம்மாவுக்கு முதல் முறையா டெடிகேட் பண்ணும். இன்னைக்கு ஒரு கட்சி, இப்போ நம்ம பப்ளிக்ல பேசிட்டு இருக்கனால சொல்றேன், ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்காக நேத்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நான் பார்த்தங்கய்யா, நம்ம கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அம்மாட்ட போய் பிள்ளைங்க போய் சொல்லிச்சான், அப்பா 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 சாரி மம்மி மம்மி மம்மி, நீ எனக்கு இந்த சின்னத்துக்கு மட்டும் நீ ஓட்டு போட்டினா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சு தந்துருவேன்னு ஒரு சின்னத்துக்கு கேட்டுச்சா ஒரு பொண்ணு. இன்னொரு பையன் சொன்னானா, அப்பா 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 நீ போயிட்டு இந்த சின்னத்துக்கு மட்டும் போடா வந்துடாதப்பா, போட்டுட்டீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா காரை கழுவுறப்பான்னா. காரு சுத்தம் பண்றதுக்கு பையன் கழுவுறானா? எத்தனை பேரு ஏசப்பாவுக்காக இந்த வாரத்தில் அம்மா நீ உபவாசம் பண்ணுங்கம்மா, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஒரு வாரம் நான் ஜெபிப்பம்மான்னு எதை பிள்ளைகளாவது அம்மாட்ட அடம் பிடிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்ற பிள்ளைங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த 3 கருத்தை மறந்துடாதீங்க. மதர்ஸ் டே, நீ அம்மாவை எவ்வளவு காயப்படுத்தியிருப்ப, எவ்வளவு வருத்தப்படுத்தியிருப்ப. அப்பா பெருசுக உங்களுக்கு சேர்த்தி தான். போனதுக்கு அப்புறம் கல்லறையை தொழாவாத, உங்க அம்மா கல்லறையெல்லாம் கிடையாது, கல்லு தான் இருக்குது. சுடுகாட்டு போய் அம்மாவுக்கு போய் பூக்கொத்து கொடுக்காத. வாழும்போது உன்னுடைய அனுபவங்கள் அந்த தாயை நினைச்சு நினைச்சு செத்ததுக்கு அப்புறம் அழுகிறத விட இன்னைக்கு அந்த தாயினுடைய கண்கள் கண்ணீர் வராமல் இருக்கணும்னா, இந்த மாதிரி குத்துக்களை பெத்து எடுத்து வச்சிருக்கிறேன் பாருன்னு சொல்லாம, என் ஜாமி எங்க அண்ணு கிளவி போ அப்படின்னு சொல்லாம 3 கருத்தை மறந்துடாதீங்க. இன்னைக்கு என்ன செய்யணுமா? என்னைக்காவது வாய்ப்பு உண்டா? கீழ்ப்படுதல். 2வது, பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்குது பத்தியா, இனி இதை பாரு பார்க்கறத பார்த்தாவே தெரியுது. 2வது என்னமா? சண்டை போடுறக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கும் அம்மா கிட்ட போய் நீ சொல்றது உனக்கு எனக்கு பிடிக்க மாட்டேது, நீ பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேது, நீ எதை பேசாலும் கோபம் தான் வருதுன்னு சொல்ற பிள்ளைங்க தான். அம்மா சொல்லு, ஒருவேளை இன்னைக்கு கஷ்டமா இருக்கும். எங்க அம்மா சொல்ற டைலாக் நான் உனக்கு சொல்லித்தரேன். கண்ணு இருக்கும்போது அந்த அருமை தெரியாதுடா, இந்த கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியும். எங்க அம்மா அடிக்கடி டைலாக் சொல்லி சொல்லி இப்போ வரை கேளுங்க. 3 காரியம். அநேக நேரங்கள்ல அம்மாவை டிமெரிட் பண்றத நம்ம வேலையே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா ஏதாவது? வா போ, ஒரு வேலைக்காரிய பேசுற மாதிரி. என்னைக்காவது ஒரு நேரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்போமா? அவங்க சொல்ற ஒரே ஒரு வேலை வெங்காயம் தொளிக்கிறது தான். அவங்க சொல்ற ஒரு வேலை வீட்டை சுத்தம் படுத்துறது தான். அம்மாவுக்கு பர்த்டேக்கு கேக் கொடுக்கறது விஷயம் இல்லப்பா. அம்மாவுக்கு நீ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது விஷயம் இல்லப்பா. அம்மாவுடைய கண் ஒரு சொட்டு கலங்கிருச்சுனாவே எதனா மதர்ஸ் டேங்கிறத. இங்க வர சில நேரத்தில் அம்மாவை சென்டிமெண்ட்ல கவுத்திடுவீங்க. பயங்கர வில்லினி, அழுதே காரியத்தை சாதிப்பீங்க. உங்க அம்மா என்ன பண்ணும்? உன் அழுகையை கண்டு மயங்கிடும். சரி புள்ள தூங்கட்டும், புள்ள பாவம். என்னைக்காவது அம்மாவை பாவம் நினைச்சிருக்கியா? மூக்குல ஒழுகுனாலும் வயிற்றுக்கு போகுதா? மூக்குல சளி சிந்திட்டு அழுது அநேக நேரங்களில் என்னை குறித்து சொல்லணும்னா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர். எங்க அப்பா என்னை அன்பு காண்பிக்கல. அத்தனை அடி எனக்கு விழுகும்போது அம்மா போய் நடுவில் நின்றுப்பாங்க. உடம்பெல்லாம் காயப்பட்டது எனக்காக அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. எனக்காக அடி வாங்கின எங்கள் அம்மாவை காட்டணும் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடித்த அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்னை சாமன் கூப்பிட்டதே. நான் இவ்வளோ வளர்ந்த காரணம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பயந்த சுபாவம் வந்த காரணம். நீங்கள் பயந்த சுபாவம்னு நினைக்கிறீங்களா? பார்க்கத்தான் முரட பயந்த சுபாவம். அடுத்தது அன்புக்கு ஏங்குற சுபாவம். வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கூடயே வளர்ந்தவன் நான். கல்யாணம் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கல்யாணமாக வரைக்கும் எதுவுமே
அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முழுசாக அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுறேன், பாஸ்டர் அம்மாட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் அம்மாட்ட நான் ஷேர் நான் பண்ணுறதில்ல, இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய பிளேஸ்க்கு நான் சொல்லிட்டு இருந்தோம்னா நான் பல முறை சாகணும்னு நினச்சிருக்கிறேன். அப்பா அப்படி அடி தாங்க முடியல, நான் எங்கே போயின்னு நினச்சிருவேன். அம்மா சொன்னாங்க, எனக்காக நீ இரு, எனக்காக இரு. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கும் போதெல்லாம் இன்னும் இவ்வளோ கொடுமை. அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்காக தான் இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறேன், இல்லை என்றைக்கோ நான் கேரளா போயிருப்பேன்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என் லைஃப்பை பற்றி நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்க. சிறு வயதில் ஒருவேளை அம்மா கொடுத்த சாப்பாடு என்னால் மறக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஐயாவுடைய வளர்ப்பு எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு நேரம் டேஸ்டி ஃபுட்டுன்னா அம்மா செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும், வேறு எங்கே சாப்பிட்டாலும் பிடிக்காது. சாப்பாடு பிரியன் அப்படின்னு டேஸ்ட், இப்படி டேஸ்ட்டாக இருக்கணும்னு. எங்கள் அம்மாவுடைய சாரியினுடைய ஒரு தும்பு சாப்பாட்டில் பட்டுச்சு, நான் சாப்பிட மாட்டேன். நான் அந்த தும்பு எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி சுத்தமாக இருப்பேன்னு தெரிஞ்சு என்ன சின்ன வயசுலேயே நான் அப்படி, இவங்க தான் சொல்லுவாங்க பையனை கெடுத்து வளர்த்திட்டாங்க. அவ்வளோ செல்லம், அவ்வளோ செல்லம். 7 வயசு வரைக்கும் என்னை தூக்கித்தான் சுமந்துருக்கிறாங்க. 7 வயசு, எனக்கு 7 வயசு என் அம்மா சுமந்துத்தான், தங்கச்சி பிறக்கிற வரைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களையும் தாய் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் வளர்த்திருக்காங்க. அப்பா இல்லாத நேரத்தில் இந்த பாசம் கொடுத்த அந்த அன்பை உங்களை ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இமோஷனல் ஆக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. ரியாலிட்டி பேசுறேன். ஒருவேளை அம்மா இருந்தாங்கன்னா ஒரு நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு வரைக்கும் 1000 இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு முறை நான் பைபிள் ஸ்டடி சத்தியமங்கலம் போறேன். அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கறதே பிடிக்காது. அப்பாட்ட போய் உட்காருவேன், தலையை கொஞ்சுவேன், தலையை தொட்டு தான் ஜெபிப்பேன். அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். தலையை தொட்டு ஜெபிப்பேன், அது பிடிக்கும். ஆனா முத்தம் கொடுக்கறது பிடிக்காது. எங்க அம்மா பக்கத்தில் போவேன், கன்னத்துல முத்தம் கொடுப்பேன், வருவேன். இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா போட்டோ வச்சு போன மாலையை போடாத. வாழும்போது அவங்களுக்கு ஏதாவது செய், வாழும்போது செய். போனதுக்கு அப்புறம் தேடினா கிடைக்க மாட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன். அம்மா மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ பூமியில வந்திருக்க முடியாது. ஏதோ மதர்ஸ் டேங்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் 3 காரியம். நம்பர் 1 கீழ்ப்படிதல், நம்பர் 2 அன்பு, நம்பர் 3 விசாரி. அவங்க நைய தான் சொல்லுவாங்க, நச்சு 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 நச்சுன்னு தான் பேசுவாங்க. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடு, நான் இருக்கேன் மம்மி, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படி சொல்லி கன்னத்தை தொட்டு பாரு, அந்த தாய் உடைஞ்சிருவான். இருக்கிற கஷ்டம் துக்கம். இன்னைக்கும் சொல்றேன், எந்த தாயும் தன் பிள்ளை கெடுட்டும் நினைக்கவே மாட்டான். இன்னும் ஓப்பனா சொல்லட்டுமா, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அப்பாட்ட சொல்லி இருந்தார்னா அப்பா என்னைக்கும் நம்மளை சுருக்கு வச்சிருப்பாரு. அந்த தவறெல்லாமே மறைச்சு 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 எங்க அப்பாவுடைய அடி தாங்க முடியல, எங்க ஊரை விட்டு ஓடிடணும்னு நினைக்கும் போது எங்க அம்மா என்ன செஞ்சாங்களா, இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாரு, வாழை மரம் இருக்கு வீட்டில், வாழைத்தாருடைய வாழை கொலையை கொடுத்துட்டு கேரளாவுக்கு எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க, நீ கோழிக்கோடுக்கு வந்து உன் பையனை ஊழியத்துக்கு நான் போன்னு சொல்லும் போது வாழைத்தாரை கொடுத்து விட்டு அனுப்பினவன் தானே நீ. இப்ப வரைக்கும் சொல்றாரு. எப்போ தம்பி சீரியஸா பேசுறேன், அவங்க ஏதோ கொடுத்ததுனால தான் நீ உட்கார்ந்துருக்க. ப்ளீஸ் இந்த மதர்ஸ் டேல சும்மா ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ மம்மி, இதெல்லாம் சும்மா அந்த லவ் வாயில் இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு நீங்க போங்க, கர்த்தர் ஆசைப்பார். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், பாராட்டுவார், தாலாட்டுவார், என்னை பாராட்டுவார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுமா, இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அனாதையாய் கைவிடப்பட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, நேரம் வரும்போது கழட்டி விட்டுருவாங்க. அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கு. அந்த நேரத்தில் உங்களை தேற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த பைபிள் மட்டும்தான். யார் கூட இருக்காங்களோ இல்லையோ, நான் இருப்பேன் சொன்னவன் கடைசியில காணாம போயிடுவான். நான் கூடவே இருப்பேன் சொன்ன அம்மா நம்மளை விட்டு குட் பை சொல்லியிருப்பாங்க. நம்ம கூடவே இருப்பேன்னு சொன்ன அப்பா நம்ம குட் பை சொல்லியிருப்பாங்க. கூடவே தோழா நான் இருப்பேன் ஆரம்பிச்சு விட்டு நண்பன் கைவிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் கூடவே. இந்த வார்த்தை யாரையோ தொடுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க அம்மா ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்து அந்த குழந்தைய கையில வாங்கின பிறகு பொண்ணா பையனான்னு கேட்டபோது பொண்ணு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பையனா இருந்தா பரவாயில்ல சரின்னு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு டே கொண்டாடுறாங்க. என்ன டேட்டா? மதர்ஸ் டேவா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் தாய் இந்த குழந்தை பிறந்ததுன்னு ஒன்னே உலகத்துல எந்த மனுஷனிடத்திலையும் ஆண் குழந்தை பிறக்கணும் தான் ஜெபமே பண்ண சொல்றாங்க. பெண் குழந்தை வேணும்னு யாரும் ஜெபிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயா எனக்கு பெண் குழந்தை வேணும்னு யாராவது ஜெபம் பண்ண சொன்னா பரவாயில்ல, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு பொண்ணு கிடைச்சதுனால எல்லாருக்கும் பொண்ணே வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனா பேசுறேன். பெண் குழந்தை வாங்கணும்னு பையனா இருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. மக்களை பையனோ பொண்ணோ இப்ப சொல்லு, இறுதி வரை என் வாழ்வே ஏசப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு தானே. கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. இறுதி வரை கண்களை மூடி என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.